மாயாண்டி சுடல தெய்வம் என்ன என்ன சொல்லுவார் மாயாண்டி சுடலையத்தான் மாந்திரவாதி வாவாலப்ப பேயோ சாசுகளோ இது பொல்லாத தெய்வங்களோ மை போட்டு பார்க்கணுமே மச்சிக்கு தயானி வைத்தா மாறன மையெடுத்தா குச்சிலுக்கு சாவி போட்டான் குட்டி மந்திர எடுத்தான் வெத்திலையில் மைத்தடவி விளக்கு முகம் பார்க்கானே அண்ணா வெத்தில மைதடவி விளக்கு மோகம் பார்க்கும்போ மாயாண்டி ஓங்கன அருவாளும் முறுக்கு மீசியோட அவனை திருத்துருன்னு பாக்கா மாயாண்டி ஆஹா இது தெய்வத்தை பார்க்கும்போது இது பொல்லாத தெய்வமா தெரியுது இது யாரு எவருன்னு நாம அறியணும் இது யாரு எவருன்னு அறியணும் பார்க்கும்போது இது இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு வரப்படுமா இந்த தெய்வத்தை இப்பவே நாம பிடிச்சு அடைக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரவாதி வாவாலப்ப 7 வகை மருந்து சேர்த்தான் அவன் சுள்ளக்கரை சாம்பலையும் சுடுகாட்டு மண் எடுத்தான் பார்த்தானி வாவாலப்ப மாயாண்டிய பிடிக்க போறான் கோபம் கொண்டால் சுடலத்தையோ அப்போ சிறுசோலாவ புடுங்குவாராம் இவன் பார்த்தா இந்த இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு ஏன் வந்தது நாங்க அல்லாஹ்வை கும்பிடுதோம் நீர் ஆண்டவனுக்கு பிள்ளை நீர் எங்க வளவுக்குள்ள வரலாமா அப்படின்னு சிறு சொலவுல வாழாத குமரி வலது கால் மண் எடுத்தான் ஈடாத கிடாரி இடது கால் மண் எடுத்தான் மண்ணெடுத்து சுள்ளக்கரை சாம்ப சுடுகாட்டு மண் எடுத்து சிதம்பர அச்சரத்தை வரைத்து மாயாண்டியை பிடிக்க போறான் ஐயாவுக்கு கோவம் வந்தது அவன் சிறு சொலவை பிடிங்கி அவனை செவிட்டுல ஒட்டார கொடுத்தான் மாயாண்டி அடிக்கும் போது வாவாலப்ப கையெட்டி பிடித்தான் ஐயா இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு நீர் வரப்படுமா அப்பா நான் இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இங்கே ஆண்டவன் சிவபெருமானத்தான் நீ அல்லான்னு கும்பிடுத பார்வதி அமுசத்துல பிறந்தவா முப்புடாதி அவளை பாத்திமா பீபின்னு கும்பிடுத தாயை கும்பிடுவ தகப்பனை கும்பிடுவேன் மாயாண்டிய கும்பிட மாட்டியா நீ என்ன கும்பிடலன்னா யாரும் இங்க இருக்க முடியாது அப்படியா சரி உனக்கு நிலையம் போட்டு தாரம்பா சரி எதுல போடணும்னு சொல்லு கொடிமரத்துல பட்டாணி சாயி நிலையம் போடு சரி இந்த தெய்வம் இந்த இடத்துல இருக்குன்னு அறியணும் அதுக்கு எனக்கு ஒரு அருள்வாக்கு கொடு அப்போ காப்பு கட்டி விரதம் இரு ஒரு வெள்ளை நிற சேவலை கொண்டு போ வெள்ளை நிற சேவலை கொண்டு போய் சேவல் கழுத்து அறுத்து கொடிமரத்துல விடு நான் இருந்தோம்னு சொன்னா மாயாண்டி கொடிமரத்துல இருந்தோம்னு சொன்னா கழுத்தை அறுத்த சேவல் கொக்கரக்கோன்னு கூவும் அப்படி சேவல் கூவுனா என்னை நம்பு இல்லன்னா என்னை நம்பாத நிலையம் போடாத அப்ப பார்த்தா வாவாலப்ப அண்ணா வாவாலப்ப என்பவனோ முட்டளப்ப என்பவனோ அண்ணன் தம்பி 3 பேர் காப்பு கட்டி விரதம் கொண்டு நிலையம் போட வேணும் வெள்ளை நிற சேவலத்தான் கழுத்தாறுத்தானே கொடிமரத்தில் விட்டான் என்ன மாயாண்டி அருளாளே வாவாலப்ப ஐயாவை நினைக்க ஐயா மாயாண்டி
அப்ப நினைச்சு அந்த வெள்ளை நிற சேவல் கழுத்தை அறுத்து கொடிமரத்துல விட்டாம்ல. அப்போ கழுத்த நல்லா அறுத்த சேவல், கழுத்த நல்லா அறுத்த சேவல் மாயாண்டி அருளார் குக்கரக்கோ என்று சொல்லி என்று சொல்லி அந்த சேவலது கூவுதையா கூவுதையோ என்று சொல்லு அண்ணா கொக்கரக்கோ என்று சொல்லி சேவலது கூவும் போது இதுதான தெய்வம் என்று வணங்குகிறான். அவளப்ப அல்லா வாசல்ல பட்டாணி சாங்கி நிலையம் போட்டு ரொட்டி சுட்டு வச்சு பத்தி பழம் பொருத்தி பாத்தியா ஓதனா. சரி, அப்போ வாவாலப்ப சாமியாட தம்பிமார்கள் வரங்க. எல்லாத்துக்கும் பெரிய வாவாலப்பதான் சாமி ஆடுதார். தம்பிமார்கள் வரம் கேட்டார். சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இப்படி கொடை போட்டு கொடுங்கோ, மாயாண்டி போயிட்டு வரேன். சரி ஐயா, மக்கம்பள்ளி வாசல் விட்டு வாரான மாயாண்டி கொல்லங்கொச்சி கோழி கூடு கோழி கூடு கூடு அந்த கொட்டார கரையதில கரையதில கொல்லங்குத்திய கோலி கொடு அண்ணா பகவதியா வாசலுக்கு எங்க பகவாமாவே மாயாண்டி பகவதியா வாசலில் வந்ததொரு சுடலத்தை. குட்டாரக்கரைக்கு அதிபதி யாரு? கோமகன் ராமராஜா. பகவதி அம்மாளுக்கு மாத ஒரு பூசை, வருஷம் ஒரு தேரோட்டம். 10ஆம் திருநாள் அன்னைக்கு பகவதி அம்மாளை தங்க தேர அலங்காரம் பண்ணி பகவதி அம்மாளை தூக்கி தங்கத்தேர்ல வச்சிருக்கு. ராசா வந்து வடந்தொட்டு கொடுத்தா தான் தேர் நவலும். எப்பா வடந்தொட்டு கொடுக்கட்டுமா? வடந்தொட்டார். மக்கள்லாம் இழுக்காங்க. மாயாண்டி பார்த்தார். நம்ம வந்ததை பகவதி அறியணுமே. பார்க்கணும்ல, பார்க்கலையா? பார்க்கலையே. நம்ம வந்ததான் பார்க்கவே இல்லையே. நம்ம வந்ததை மங்கை பகவதி அறியணும்ல, பார்க்கணும், தெரியணும்ல அப்படின்னு எங்க மாயாண்டி சும்மா இருந்தாரா? என்ன செய்தாரு? இந்த தேரெழுத்த கூட்டத்தை வைக்க வைப்புலதான் உள்ளிருக்க பகவதி வெளியே வரணும். அதான் கோபுரத்தை உடைக்கானே 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 கொடிமரத்தை சாய்க்கானே எங்க மாயாண்டி சுடலே ஐயா, எங்க பகவதியா வாசலில கோபுரத்தின் மேல ஏறி குடிப்படல அறுக்கானே மாயாண்டி சுடலே ஐயா. பூசை செய்யும் போத்தி மாற குடலியில அடிக்கானே கையாட்டும் தாசி மாற எங்க கடவுள் மக மாயாண்டி அவ கைகளகம் செய்யுவாரா. மங்கை பகவதியா வாசலில வாசலில மாயாண்டி சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா இடைஞ்சல் தாங்க முடியலைய அப்பம் தேரெழுத்த கூட்டத்தை தான் சுடல திரட்டி அடிக்கானே மலையாளத்து மக்கள் எல்லாம்
பதறி ஓடுவாராம் கொட்டார கரையதியில பகவதியின் வாசலிலை பகவான் மகனான சுடலையா தேர்தல் கூட்டத்துல அச்சா அடிசாரு பாருங்க ஆடுற அம்பது பேரும் துண்ட காணும் துணிய காணும்னு ஓட்டம் அடி ஒண்ணு இடி மாறி விழுது திரும்பி பார்த்தா ஆளை காணும் அடி விழுது ஆளை காணும் இது யாரா இருக்கும் யார் வேலையா இருக்கும் பகவதி அம்மாளுக்கு இழுத்த தேர் இடவுல நிக்கி தேர இழுத்து தெருவில் விட்டுட்டான் சொல்லல உண்மைதானே பகவதி அம்மாளுக்கு இழுத்த தேர் இடவுல நிக்கி ஐயா அம்மா பகவதிக்கு முன்னால முறுக்கு மீசையோடு வளர்ந்து நிக்காரு மலையாளத்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க என்ன சொன்னாங்க மலையாளத்து மக்கள்லாம் அவங்க பாசையில அம்மால ஏசதாங்க என்ன சொல்லி ஏசுதாங்க எந்த வெகடமா இவ்விடத்தில் அம்மை பகவதி உண்டோ இல்ல வேற எங்கேயும் போயோ இவ்விடத்தில் அம்மை பகவதி உண்டோ இல்ல வேற எங்கேயும் போயோ இவளுக்கு எந்தடா பூசை என்னடா புனஸ்காரம் சேட்டா இவ்விடத்தில் இவை இந்த கோயில் நடைய இழுத்து பூட்டி கொண்டாடா தாக்கோல பார்த்தா மலையாள பாசையில பேசும்போது பகவதி பார்த்தா இதுக்கு மேல வெளியே போகாம இருந்தா கோயில் நடைய பூட்டிடுவான் பகவதி அம்மா அங்க இருந்து வாரா எப்படி வாரா அம்மா சின்னஞ்சீரு பெண்ணை போல சித்தாட கட்டி இருக்கா தங்க கிண்ணத்துல பால் எடுத்தா வெள்ளி கிண்ணத்துல பழம் எடுத்தா மாயாண்டிய பார்ப்பதற்கு மங்கை பகவதியும் இறங்கி வாராள் வானத்துக்கும் பூமிக்கும் தான் வளர்ந்து நிக்கான் சுடலே ஐயா மாயாண்டி இந்த விஸ்வரூபத்தை விடுவோம் சொருவத்துக்கு முதல்ல வா அப்படின்னு அப்பா உன் விஸ்வரூபத்தை விடுவோம் சுயஸ்வரூபத்துக்கு வா அப்படியாமா அப்போ மலையாளி பிள்ளை போல ஐயா மாச்சாஞ்சிரு குழந்தை போலும் பொலப்பெட்டி பொலப்பாசி பொலவளைத்த சுண்டு வெல்லாம் கக்கத்துல ஓலப்பாயும் கமுகம்பால கோமணமோ வந்து நிக்கார் சுடல தெய்வம் வாடாப்பா மலையாளி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அம்மா பேசாத நீ கோபத்துல இருக்க இந்த பாலை சாப்பிட்டு பசி அமத்துனா பாலை குடித்தார் சுடல பசி அமத்துனா அப்பம் பகவதி கேட்டா நீ யாரப்பா எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கோ வந்தா மங்கை பகவதியா வாசலில வந்தேதொரு விவரம் என்ன அம்மா அம்மா பகவதியே அருமை மகன் வார்த்தைகளோ நான் பிறந்த இடம் கைலாசமோ என்ன பெச்சா பார்வதியா எனக்கு பேர் கொடுத்தார் பரமசிவமோ வளர்ந்த இடம் தில்லைவானோ என்ன வளர்த்தா வன பேச்சு வளப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்தனிடோ வந்த மக போக வேண்டாம் என் மகனே சுடலையா நீ பார்வதிக்கு பிள்ளையானா இந்த பகவதிக்கும் பிள்ளைய போ அப்பம் பார்த்தால பகவதியா வாசலில மாயண்டி
நீ பார்வதிக்கு பிள்ளைனா எனக்கும் பிள்ளைதான். ஆமா. நீ வந்த மகம் போகாத. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ இருப்பேன்னு சொன்னா உனக்கு இடம் இருக்கம்மா. என் சொல்லுக்கு கட்டுப்படுவியா? கட்டுப்பட்டு இருக்கேன். பகவதி வாசல்ல பச்சரிசி சாதம் தான் தருவேன். சரி. புழுங்கரிசி சோறும் பொட்டக்கோழி இங்க கேட்க மாட்டியா? பச்சரிசி சாதமே போதுமே. தாயாருக்கு முன்பூச. ஆமா. உனக்கு பின்பூச. சம்மதமா? சம்மதம்மா. அம்மா. அம்மா. பகவதி. ஆத்தா. உன் வாசனை நீ பச்சை தண்ணிய கொடுத்தாலும் சேர்த்தான் பாலா குடிச்சுக்கிடுவோம். பாலா குடிச்சுடுவோம். கால் மாட்டிலே. உன் வாசல எனக்கு நிலைய வேணும். வேணும் ஆத்தா. அப்போ 11 நிலையம் அத பகவதியா கொடுப்பாளா. மேல வாசல் ஒரு நிலையோ, கீழ வாசல் ஒரு நிலையோ, வடக்கு வாசல் ஒரு நிலையோ, தெற்கு வாசல் ஒரு நிலையோ, தேரடியில் ஒரு நிலையோ, திருச்சுவரில் ஒரு நிலையோ, மண்டபத்தில் ஒரு நிலையோ, மதிச்சுவரில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, கொடிக்கம்பத்தில் ஒரு நிலையோ, 10 நல்லோ நிலையமது பகவதி வாசலில கொடுப்பாளா. பகவான் மகனான சுடலைக்குத்தான். மாயாண்டி 11வது நிலை எங்கன்னு தெரியுமா? 11வது நிலையம் எங்கன்னு தெரியுமா? எனக்கு அப்ப தெற்கு முட்டை கலங்கள்ல இருவாச்சி மூட்டுக்குள்ள 7 கிடா திரவியத்தை என் மகனே மாயாண்டி கள்ளங்கொண்டு போகாமல் காத்து வர வேணுமாடோ. ஆனா கள்ளங்கொண்டு போகாமல் நீ காத்து வர வேணும் அப்பா. அல்லுங்காசும் முள்ளும் பானோ ஆனையடி திரவி அந்த தங்க கட்டி தங்க பணம் தண்டியல்ல தொங்குது. சரி. என் மாயாண்டி திறந்த கண்ண மூடாம காத்து இருக்கண்டோ. எம்மா அவ காத்துக்கிட்டு இருக்காம இவர் சும்மா தானே இருக்கணும். இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது? அப்படி கேளு. இவ்வளவு பணம் எங்க இருந்து உனக்கு? லாட்டரி அடிச்சுதா? வட்டிக்கு விட்டேன், வாசிக்க விட்டேன். வட்டிக்கு விட சரினா வாசிக்க விட்டவங்க என்னது? பகவதி வாசல்ல அந்த காலத்துல நெல்லு கொடுப்பாங்க. ஒரு மூட்டை நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம விதைச்சோம்னா ஒரு மூட்டைக்கு 9 மூட்டை நெல்லு விளையுமா. அந்த காலத்துல பகவதி வாசல்ல போய்தான் நெல்லு வாங்கியாந்து வந்து தான் நம்ம விதை நெல்லு ஊனுவாங்க. அப்படியெல்லாம் நான் வட்டிக்கு விட்டு பணம் சேர்த்து வச்சிருக்கோம்பா. என் மாயாண்டி நீதான் காவல் செய்யணும். அம்மா யாம் இருக்க பயமே, நான் காத்து வாரேன், நீ கவலைப்படாத. மாயாண்டி 10 நிலையத்துல உள்ள இருக்கா. 11வது நிலையம் தெற்கு முட்டை கலுங்கல் இருவாச்சி மூடு 7 கிடா திரவியத்துல கிழக்க வாத்த முகமாக ஓங்கின அருவாளோடு உருவின மீசையோடு எங்க மாயாண்டி காவலில காகம் வந்து பிறக்கா கருங்குருவிலாந்தா சிட்டு வந்து பிறக்கா சிறுகுருவிலாந்தா அப்ப ஆண்டவன் தான் மாயாண்டி புழுவிருக்கும் காலத்தில நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நந்தம் போல நூறாதியில 4 சாலி திருவாதி புலைய மக்கள் வாழ்ந்துவா 300 புலையனுக்கும் முப்பங்காளி பெரும் புலையம் 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும் புலைய 500 புலையனுக்கும்
அண்ணா விரும்புலைய அண்ணம்மையும் உண்டு சிமுளம் உண்டு மயக்கு வெத்த பாடம் உண்டு மாறே நம்ம எடுப்பா மைச்சி மேல கையில் எடு கூடு விட்டு கூடுவா குரளி வித்த பாடம் உண்டு அஞ்சே நம்ம எடு மாந்திரவாதி புலையனுக்கு பேர சொல்ல பிள்ளை இல்லை. பிள்ளை இல்ல எதுக்கா பிள்ளை இல்ல அவன் செஞ்ச பாவம் அப்படி. மாந்திரத்துல கெட்டிக்காரம்னா வாழாத பெண்களை வாழ வைப்பான், வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழ விட மாட்டான். பாவி அப்படிதான் பண்ணிருக்காமியா, அநியாயம் பண்ணிருக்கானே. சேராத பெண்களை சேர்த்து வைப்பான், சேர்த்து வச்சிருவான். சேர்ந்திருக்கும் பெண்களை சேர விட மாட்டான். விளங்கா போற இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே. அப்ப பொழைச்சு சொன்னா ஏயா ஐயா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு, எந்த தொழில் படிச்சாலும் மாந்திர தொழில் படிக்க கூடாது. மாந்திர தொழில் எவன் படிச்சிருக்கானோ அவன் வீட்டுல முதல்ல தங்காது. கரு தொழில படிச்சாம அவன் வீட்டுல கரு தங்காது. அப்ப பொழைச்சு சொன்னா நீர் நல்லா இருப்பேரு சாமி, நல்லா இருப்பேரு ஐயா. தொழில விடும் வேண்டாம், நீர் மாந்திரத்தை விட்டுரும், தொழில விட்டுரும் வேண்டாம். நமக்கு ஒரு முதல வரம் கிடைக்கட்டும். பாவி கேட்க மாட்டேக்கானே. குளத்தொழில விட்டுருங்க, நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும். அங்க காப்பான் துட்டுல கிடைக்கு. துட்டு என்ன கிடைக்கல இல்ல, துட்டு என்ன கிடைக்கு. அப்போ என்ன இவன் பார்த்தான், சரி பொண்டாட்டி குளத்தொழில விடுங்க நாக்கில் புழக்கத்தை எடுத்து குத்ததுக்கு போறான். குத்ததான் நிக்காமியா, அதாவது ஏனே கொட்டாரக்கர ராமராசாவே இவன் மாந்திரத்துக்கு பயந்து காக்காட்சி மலை எழுதி வச்சிருக்காரு. காணிகாட்சி அந்த மலை எழுதி வச்சுட்டாரு, அவன் பயந்து போய். ஆமா, இவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பெரிய கோயில்ல வடக்கு பந்தியிலே கீழப்பந்தி எங்க ஐயா வெள்ள ஊரணிக்கர மாயாண்டி சுடலையுடைய ஆடும் குலக்கோமரம். குலக்கோமரத்தாடி யாரு? வெள்ள ஊரணிக்கரையில் இருக்காரு, சுடல குடும்பத்தார் எங்க மாமா. உங்க மாமாவா? ஆமா, எங்களுக்கு மாமா தானே. ஆமா, முருக பக்தர். சரி ஐயா முருக பக்தர். ஆமா, அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த எனது அருமை மாமா தங்கவேல் செட்டியார். அவருக்கு எப்போதுமே நம்ம மேல ஒரு தனி பாசம், தங்கமான பாசம். போன கொடைக்கு வந்திருக்கும் போது மாமா நமக்கு இப்படி அழகான வேட்டி எடுத்து கொடுத்தாங்க. பன்னடியாங்கோயில பாடும்போது அங்கேயும் மருமம் பாடுதாவலன்னு இங்க வந்து இந்த வேட்டி எடுத்திருக்காவோ. அங்க வந்து கதர் கடையில போய் எல்லாத்துக்கும் காய் வேட்டி ஆறு போன வருஷம் எனக்கு இந்த வருஷம் 6 பேருக்கும் 6 வேட்டி. தங்கவேல் செட்டியாருக்கு தங்க குணத்தை பார்த்தீங்களா, பேர்லயே தங்கம் இருக்கு. தங்கம்னு பேர் விட்டவங்க ஃபுல்லாமே கொஞ்சம் வெகுளியா தான் இருப்பாங்க.